வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். இன்னைக்கு நாம பித்தம் சம்பந்தமான எல்லாவித நோய்களையும் போக்கக்கூடிய ஒரு அருமையான சூரணத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இதோட பேரே பித்த ரோக நிவாரண சூரணம். இதோட செய்முறையை நம்ம இப்போ பார்க்கலாம். ஜீரகம், சிறுநாகப்பூ, இலவங்கம், இலவங்கம் அப்படின்னாலே கிராம்பு தான், அதிமதுரம், கருஞ்சீரகம், சதகுப்பை. இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம 100 கிராம் வச்சு எடுத்துக்கணும். தனியா கொத்தமல்லி விதை 600 கிராம். இந்த பொருட்களை எல்லாமே இளவருப்பாக வறுத்து நல்லா பவுடர் ஆக்கி வச்சுங்க. இதிலிருந்து 2 கிராம்லேருந்து 5 கிராம் வரைக்கும் வெந்நில, பாலில் இல்லை தேனில் நம்ம எடுத்துக்கலாம். இதோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, பித்த சம்பந்தமான நோய்கள், குறிப்பாக தலையில் வரக்கூடிய தலைவலியாக இருக்கட்டும், தலை கிறுகிறுப்பு, தூக்கமின்மை, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அதே மாதிரி சைக்காட்ரிக் டிஸ்டர்பன்ஸ், சிலன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷனில் இருப்பாங்க. இந்த மாதிரி உள்ள சைக்காட்ரிக் ப்ராப்ளத்துக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அதே மாதிரி ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி உள்ள கொஞ்சம் மூளை வளர்ச்சியில் உள்ள பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வு. ரெகுலராக ஒரு 6 மாதம் வரைக்கும் இதை கொடுத்துட்டு வாங்க, நல்ல ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். கண்களுக்கு நல்ல ஒரு பிரகாசத்தை கொடுக்கும், பார்வை நல்லாவே பலப்படும். அதே மாதிரி கண்ணில் நீர் வடியக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். பித்தத்தை சமநிலைப்படுத்தினாலே நமக்கு உச்சூடு குறையும், நல்லா பாடி ஹீட்டெல்லாம் குறைஞ்சி ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும், சரீரம் நல்லாவே பலப்படும். குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியும் அவங்களுக்கு படிப்பில் ஆர்வமும் இந்த சூரணம் கண்டிப்பாக கொடுக்கும். இத்தனை பலன்கள் உள்ள இந்த சூரணத்தை கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு சித்த மருத்துவ குறிப்புகள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.